கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வெங்கடதாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் மாற்று விவசாய முறையில் களமிறங்கி டிராகன் ஃப்ரூட் சாகுபடி மூலம் நிலத்தை லாபகரமானதாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். விவசாயி ஆறுமுகம் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் கடந்த ஆண்டுகளில் பீர்க்கன்காய், பாகற்காய் போன்ற காய்கறிகளை மாறி மாறி பயிரிட்டு வந்தார். எனினும் கூலி ஆட்கள் பற்றாக்குறை, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அதிகப்படியான விலை உயர்வு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான நஷ்டத்தை சந்தித்துள்ளார். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கிணறுகள் வறண்டதால் சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் போதுமான தண்ணீர் கொடுக்க முடியாமல் திணறி வந்துள்ளார். இச்சூழலில் கற்றாழை குடும்பத்தை சேர்ந்த டிராகன் ஃப்ரூட் சாகுபடி குறித்து அவரது விவசாய நண்பர் ஒருவர் ஆலோசனை அளித்துள்ளார். நண்பரின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் வெற்றிகரமாக டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செய்து வரும் விவசாயியை நேரில் சந்தித்து ஆறுமுகம் ஆலோசனை பெற்றார். தொடர்ந்து அவரிடமிருந்தே ஒரு நாற்று 60 ரூபாய் என்ற விலையில் வாங்கி தனது 1 ஏக்கர் நிலம் முழுவதும் நட்டு பராமரிக்க தொடங்கினார். டிராகன் ஃப்ரூட் சாகுபடியில் சிறப்பம்சங்கள் குறித்து விவசாயி ஆறுமுகம் கூறுகையில், வாரம் ஒரு முறை சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் பாய்ச்சினாலே போதுமானது. வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது. கூலி ஆட்களின் தேவை முற்றிலும் இல்லை. ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ தேவையில்லை என்பதால் இயற்கை உரங்களை மட்டுமே கொண்டு குடும்பத்தினரை எளிதாக பராமரிக்க முடிகின்றது. பயிரிட்ட 8 மாதங்களிலேயே 2 முறை அறுவடை செய்ய முடிந்துள்ளது. ஆண்டு முழுவதும் பழம் கிடைப்பதால் போதுமான வருமானம் கிடைக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். அறுவடை செய்யப்படும் டிராகன் ஃப்ரூட் பழங்களை ஊத்தங்கரை நெடுஞ்சாலை ஓரத்தில் வைத்து கிலோ 150 ரூபாய் என்ற குறைந்த விலைக்கு ஆறுமுகம் நேரடியாக விற்பனை செய்து வருகின்றார். இடைத்தரகர்கள் இன்றி குறைந்த விலைக்கு கிடைப்பதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். குடும்பத்தினரின் உழைப்பை தவிர வேறு எந்த பராமரிப்பு செலவும் இல்லாததால் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி எனக்கு மிகவும் லாபகரமான விவசாயமாக மாறியுள்ளது என்று ஆறுமுகம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இப்போ நான் பண்ணையம் டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கேன். இதுக்கு முன்ன நான் வச்சிருந்தது பாவ செடி, பீக்கஞ்செடி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு கூலி ஆட்கள் அதிகமாக தேவைப்படுது. அதில் எனக்கு நோய்பட்டு எனக்கு அடிக்கடிக்கு செலவு தொகை அதிகமாகுது. விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதனால் நான் பண்ணேன்னா அந்த டிராகன் ஃப்ரூட், அந்த கல்லுலேயே டிராகன் ஃப்ரூட்டு நான் டயர் வச்சு அதை நாற்று நட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. நட்டு 1 வருஷம் ஆகுது. ஒரு 100 கிலோவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த இதுக்கு மேலே இருக்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூலி ஆட்கள் இதில் தேவைப்படுறதில்ல. நாங்களே செஞ்சுக்கிறோம். எங்கள் குடும்பத்தாரே செஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு இப்போக்கி லாபகரமாக்குது. இன்னும் ஒரு 1/2 ஏக்கரா இருக்குது. அதையும் போடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 100 கிலோ வருதுன்னு சொன்னால் நானே கொண்டு போய் அதை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில் கொடுத்தா 100 ரூபான்னு கேட்குறாங்க. இப்போ அதை நான் 150 ரூபாயா பண்ணும்போது எனக்கு அது இன்னும் லாபகரமாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் அந்த 1/2 ஏக்கரா போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். வறட்சி மற்றும் ஆட்கள் பற்றாக்குறையால் தவிக்கும் விவசாயிகளுக்கு ஆறுமுகத்தின் இந்த மாற்று விவசாய முறை ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்துள்ளது.